ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோட்ல வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஜி சாரும் சசி மேடமும் அந்த தீவிரவாதியை பயங்கரமா திட்டுறாங்க. அவன் சொல்றான், என்ன சார் உங்களுக்கு ரத்தம் சூடேறி ஜிவ்வுன்னு ஏறுதா அப்படின்னு கேட்குறான். ஒரு வாட்ட சாட்டமான ஆளையா சார் அனுப்பி வைப்பீங்க, பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டே அவன் டாக்டர் இல்லைன்றத அப்படின்னு சொல்றான். கொஞ்சமாவது நம்புற மாதிரி ஒரு ஆளை பார்த்து அனுப்பி வச்சிருக்க வேண்டாமா, என்ன ஐஜி சார் அப்படின்னு கேட்குறான். நீங்க உண்மையான டாக்டரை உள்ள அனுப்பி வச்சிருந்தா நான் எதுக்கு சார் கொலை பண்ண போறேன், நீங்க தான் என்ன கொலை பண்ண வச்சீங்க அப்படின்னு சொல்றான். இது தண்டனை கொடுக்கணும்னா உங்களுக்கு தான் கொடுக்கணும், இது என்னோட கணக்குல சேராது சார் அப்படின்னு சொல்றான். எங்களை பத்தி என்ன சார் நினைச்சீங்க, ஏதோ சின்ன பசங்களை வச்சு இந்த ஆப்ரேஷன்ல இறங்கிருக்கிறேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு கேட்குறான். எல்லாருமே வெல் ட்ரெயின் பாய்ஸ் அப்படின்னு சொல்றான். எங்க கிட்டக்க ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸ்லாம் இருக்கு, நாங்க எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னு சொல்றான். இந்த தடவை எங்கிட்ட விளையாண்ட மாதிரி அடுத்த தடவை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். எங்க கோரிக்கைகளை கவர்மெண்ட்டை சொன்னீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான். மினிஸ்டர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஐஜி கேட்குறாரு. மினிஸ்டர் நல்லா தான் இருக்கிறாரு, டாக்டர் பாரதி தான் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்றான். சசி மேடம் கேட்குறாங்க, அப்ப டாக்டர் பாரதி நல்லா இருக்கிறாரா, அவருக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு மினிஸ்டர் மேலதான் அக்கறை இருக்குன்னு பார்த்தா டாக்டர் பாரதி பத்தி விசாரிக்கிறீங்களே அப்படின்னு நக்கலா சொல்றான் தீவிரவாதி. நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். சசி மேடம் சொல்றாங்க, அப்ப நாங்க ஒரு ஹார்ட் சர்ஜனை அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் பாரதி கூட அசிஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஹார்ட் சர்ஜன் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றான், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் கூட அனுப்பி வச்சது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தானே அப்படின்னு கேட்குறான். ஒருவேளை நான் சந்தேகப்படாம அவனை உள்ள அனுப்பியிருந்தேன்னா கண்டிப்பா டாக்டர் பாரதி மட்டும் தானே தனியாக ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றான். இப்ப மட்டும் எதுக்கு ஒரு ஹார்ட் சர்ஜன் வேணும்னு சொல்றீங்க, லாஜிக் எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்றான். ஒரு டாக்டர்லாம் நீங்க அனுப்பி வைக்கிறத என்னால அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நாளைக்கு ஏர்லி மார்னிங் மினிஸ்டருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி உங்க மேலதிகாரிகிட்ட பேசி எங்களோட டிமாண்ட்ஸ் பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். சசி மேடம் கேக்குறாங்க, உள்ள இருந்து 2 தடவை துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு, பரசுராமன் பாடியில ஒரு புல்லட் தான் இருந்துச்சு, அப்ப இன்னொருத்தர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், இங்க என்ன கொஸ்டின் ஆன்சர் செஷன் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறான். அந்த புல்லட் யார் மேலேயும் பாஞ்சிருக்கலாம், இல்ல குறி தவறி போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நக்கலா சொல்றான். இல்ல பாரதியோட உடம்புல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்ததா சௌந்தர்யா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சௌந்தர்யா ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. 2 புல்லட் சவுண்ட் கேட்டுச்சு, ஆனா அது இன்னொரு புல்லட் யார் மேல பாஞ்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அது அங்க இருக்க ஜனங்க மேலையா இல்ல என்னோட பிள்ளை பாரதி மேல பாஞ்சுச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. ஹேமாவுமே அழுறாங்க. டேடிக்கு என்னாச்சுன்னு தெரியல, டேடி நல்லா இருக்கிறாரா இல்லையான்னு நியூஸ்ல சொல்லவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அடுத்ததா விக்ரமுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றாங்க. சௌந்தர்யாட்ட விக்ரம் சொல்றாங்க, இப்பதான் ஸ்பாட்ல இருந்து எஸ்பி கால் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. பாரதிக்கு அடிப்பட்ட மாதிரியோ இல்ல பாரதியை ஷூட் பண்ண மாதிரியோ எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால பாரதியை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் சௌந்தர்யா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கண்ணம்மாட்ட லட்சுமி சொல்லி அழுறாங்க. கன் சவுண்ட்லாம் கேட்டுச்சுமா, அப்பாவை அவங்க சுட்டுட்டாங்களா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அகிலன் அஞ்சலிட்ட சொல்றாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பாரதிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. கவலைப்படாத அகில், பாரதி மாமாக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. அடுத்ததா பாரதி இப்போ அங்க வராரு. பாரதியை பார்த்த உடனே லட்சுமி ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அகிலன் பாரதிட்ட சொல்றாரு, லட்சுமி தான் ரொம்ப பாவண்டா, அப்பா எங்கன்னு அழுதுட்டே இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அழக்கூடாது லட்சுமி, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு பாரதி சொல்றாரு. கேங் லீடர் சொல்றான், போதும் போதும் பாச காட்சிகள்லாம் ஓவர் அப்படின்னு சொல்றான். நியூஸ்ல சொல்றாங்க, பாரதி உயிரோட தான் இருக்கிறாரு, மத்திய அமைச்சருக்கு அவர் தான் ஆபரேஷன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது போக பாரதியை டிவி நியூஸ்லயும் காமிக்கிறாங்க. பாரதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. ஏமா சொல்றாங்க, எனக்கு டேடியை உடனே நேர்ல பார்க்கணும், எனக்கு அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. விக்ரம் சொல்றாரு, நம்மளாம் அங்க போக முடியாது ஹேமா, நம்மள போலீஸ்காரங்க பாதிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. டேடி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. வேணும் மல்லிகா கட்ட எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, நானே பாரதிக்கு என்னாச்சோன்னு பதறி போய் இருந்தேன், இப்பதான் பாரதியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல போய் சாப்பிடறதுக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு சாப்பிட மூடே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வேணு சொல்றாரு, இப்படி நீ சாப்பிடாமலே இருந்தேன்னா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. குடிக்க மோராவது கொண்டு வா மல்லிகா அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.